ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுவோம்ப்பா. லைவ் ஆகிடுச்சுல்ல? ஸோ போகலாமா? பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். ஸோ லேட்டர் ஆன் நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன்பா, மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஷெடியூலை நம்ம வீக்லி கொடுத்துருவோம். அண்ட் 2 years வந்து நமக்கு கோர்ஸ்கோட வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக ஆகிடும். ஓகே, இது மாதிரி நம்ம ஷெடியூலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம்ப்பா. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பாருங்கள். ஸோ ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாரையும் கேளுங்க. ஸோ லேட்டராக உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதிலேயே ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரம் A to Z நான் உங்களுக்கு டிஎன்பிசியோட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ லேட்டராக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஸோ இப்போ கிவன் கொஷின்ஸ் வந்து விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். விசிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். பிஃபோர் தட் நான் ஒரு முறை இந்த கொஷினை ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ வென் லைன் டு கிரவுண்ட் ஃபால் அக்கர்ஸ், ஓகே, என்ன ஃபால்ட்டு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி ஃபால்ட்டு. ஓகேங்களா? சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகே, ஸோ ஃபால்ட்டு இந்த கரண்ட் இந்த ஃபால்ட்டி ஃபேஸ், வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 100 ஆம்பியர். ஸோ ஃபால்ட்டி கரண்ட் வந்து 100 ஆம்பியர். ஓகே, ஃபால்ட்டி பேஸில். ஸோ எக்ஸாம்பிள், என்னோட ஆர் ஃபேஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குன்னா திஸ் இஸ் ஆர் ஃபேஸ். ஐஆரில் வந்து 100 ஆம்பியர் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இன் திஸ் கேஸ் ஐஆர் நாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஐஆர் நாட் என்ன? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அ எல்ஜி ஃபால்ட்டு. ஸோ ஒரு ஃபேஸில் அக்கரான ஃபால்ட்டு, அந்த ஃபேஸில் 100 ஆம்பியர் போச்சுன்னா அதோட ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம எல்ஜி ஃபால்ட்டாக இருந்தாலும் எந்த ஃபால்ட்டிலும் நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். ஸோ லேட்டரான் என்னால் ஈஸியாக இந்த மாதிரி கிவன் கொஷனுக்கு அட்டம் கொடுக்க முடியும். ஸோ என்ன தெரியும் சார்? when it is a லைன் டு கிரவுண்ட் ஃபால்னா என்ன ஆகும்ப்பா? நம்ம டயக்ராம்ஸ் கூட வரைஞ்சிருப்போமா? ஸோ கரெக்டாக இந்த மாதிரி 3 காயில்ஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி என்னோட 3 ஃபேஸஸ் இருக்கும். இதில் ஒரு ஃபேஸ் சடனாக கட் ஆகி கிரவுண்ட் ஆகிடுது, ரைட்? ஸோ எக்ஸாம்பிள், இந்த ஃபேஸ் வந்து கட் ஆகி கிரவுண்டாக வந்துருச்சு. திஸ் இஸ் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால். எக்ஸாம்பிள், இட் இஸ் ஆர் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது தேர்ஃபோர் இவனோட கரண்ட் தான் என்னோட ஐஆர். ஸோ இந்த ஐஆர் கரண்ட் தான் ஃபால்ட் கரண்ட்டும். கிளியர்? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அடுத்ததாக இவனுக்கான வோல்டேஜ் தான், தட் இஸ் விஆர். ஸோ ஃபால்ட் அக்கர் ஆகிறப்ப நமக்கு என்ன தெரியும் சார்? பிகாஸ் ஆஃப் டியூ டு த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் என்னப்பா? வோல்டேஜ் அக்ராஸ் வில் பிகம் 0. கரெக்டா? ஸோ நீங்கள் இதோட வோல்டேஜை மெஷர் பண்ணீங்கன்னா இட் வில் பி 0 ஆகிடும் சார். ஓகே, ஸோ இப்போ வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி 0. திஸ் இஸ் ஐஆர். ஸோ இதுதான் என்னோட ஃபால்ட். ஸோ இது என்னோட ஃபால்ட் கரண்ட். ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் தட் இஸ் 0, ஃபால்ட் வோல்டேஜ். கிளியரா? இதுக்கான வோல்டேஜ் இஸ் 0. ஸோ நம்ம கிளாஸில் ஒரு டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோமா? ஸோ விஆர் இஸ் 0 சார். ஓகே, விஆர் இஸ் 0. அதே மாதிரி ஐஆரோட வேல்யூ இருக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணியிருப்போமா? மற்ற கரண்ட்ஸ் எல்லாம் நான் கூட உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன் சார். வென் எல்ஜி ஃபால்ட் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? ஸோ இந்த இடத்துல போகுது இல்லை? ஸோ ஐஆர்ஒய் இவன், அடுத்து பி இவன். ஸோ இப்போ ஐஒய் கரண்ட் என்னவாயிடும்? 0வா மாறிடும். அகெயின் ஐபி கரண்ட் என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். சிம்பிள் தான் சார். ஒரு லைனில் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ என்னோட மற்ற ஃபேஸோட கரண்ட்டை என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் இந்த ஃபால்ட்டி ஃபேஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போது இது வழியாக தான் போகும், ஏன்னா இந்த பாத்தில் தான் இம்பிடன்ஸ் தட் இஸ் 0. கரெக்டா? நீங்கள் ஒய் ஃபேஸுக்காவோ பி ஃபேஸுக்காவோ கரண்ட்டை கொடுக்கணும்னா இம்பிடன்ஸ் இருக்குது, இந்த பாத்தில் இம்பிடன்ஸே இல்லை, ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு. அதனால என்னோட ஒய் ஃபேஸ் கரண்ட்டும் பி ஃபேஸ் கரண்ட்டும் டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ ஃபார் திஸ் கரண்ட் ஒரு எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா டியூ டு எல்ஜி ஃபால்ட், ஸோ என்ன தெரியும் சார் நமக்கு, டியூ டு எல்ஜி ஃபால்ட் என்னோட ஐஒய் ஐபி இட் இஸ் 0, அடுத்ததா விஆர் இட் இஸ் 0. பட் எனக்கு என்ன கேட்குறாங்க, ஐஆர் நாட் கேட்குறாங்க. அப்போ பை யூசிங் என்னோட சீக்வன்ஸ் காம்பனன்ட், நம்ம கிளாஸ்லேயே சீக்வன்ஸ் காம்பனன்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துருக்கோம். சீக்வன்ஸ் காம்பனன்ட் எதுக்காகப்பா, ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம சீக்வன்ஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணுவோமா. இப்போ இந்த கேஸில் பாருங்க, இந்த கேஸ் இது பேலன்ஸ்டு கண்டிஷனா கிடையாது, ரைட்? இட் இஸ் an அன்பேலன்ஸ்டு கண்டிஷன். இது ஒரு அன்பேலன்ஸ்டு கண்டிஷன். அப்போ எப்பவுமே ஒரு அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்னப்பா யூஸ் பண்ணுவோம், யூசிங் சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆர் சீக்வன்சியல் காம்பனன்ட்ஸ். அப்போ யூஸ் சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளியரா? சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்ல நம்ம இங்கே எழுதியிருப்போமே, ஸோ ஐஆர் எழுதியிருப்போம். ஸோ ஐஆர் இஸ் ஈக்குவலன் டு, ஸோ ஐஆர் ஈக்குவலன் டு என்னப்பா எழுதியிருப்போம் நம்ம, 1 1 1, அடுத்ததா கேவு கே, நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயும் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே இந்த மாதிரி 1 1 1 1 கே கே ஸ்கொயர் கே 1 கே ஸ்கொயர் கே. ஸோ நெக்ஸ்ட் இது ஐஆர் நாட்டு ஐஆர் 1 ஐஆர் 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஜஸ்ட் இது என்னோட ஃபேஸ் கரண்ட்ஸ் ஐஆர் ஐஒய் ஐபி. ஸோ கிளியரா? ஃப்ரம் த ஃபேஸ் கரண்ட்ஸ் டு சீக்வன்ஸ் கரண்ட்டை எழுதியிருப்பேன். அதே மாதிரி இவனுக்கு உல்ட்டாவும் ஒன்று எழுதியிருப்பேன். கரெக்டா? இவனுக்கு உல்ட்டா எழுதுறப்ப என்ன எழுதியிருப்பேன், ஐஆர் நாட் இந்த சைடில் எழுதுவேன். ஸோ கரெக்டாக இதுக்கு இன்வர்ஸ் எழுதுறேன். ஓகே, சி இல்லைனா இதை அப்படியே கூட வச்சுக்கோங்கப்பா, நத்திங் ராங்கு. இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐஆர் நாட்டு ஐஆர் 1 ஐஆர் 2 கண்டுபிடிப்பேன். ஸோ கண்டுபிடிச்சேன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 1/3ன்னு வரும். அடுத்ததா 1 1 1, இங்கே 1 கே கே ஸ்கொயரு 1 கே ஸ்கொயரு கே. சரி இருங்க, ஸோ இங்கே விச் இஸ் கே ஸ்கொயர். ஓகே அவ்வளோதான். இன்ட்டு என்னப்பா வந்திருக்கோம், ஐஆர் ஐஒய் ஐபி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே எனக்கு என்ன தேவைன்னா ஐஆர் நாட் மட்டும்தான் தேவை. இந்த கிவன் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஐஆர் நாட் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஃப்ரம் திஸ் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி எழுதலாம் ஐஆர் நாட்டை, ஐஆர் நாட் இஸ் ஈக்குவலன் டு 1/3. ஸோ 1 1 1ல ஐஆர் 1 இன்ட்டு ஐஆர் 1 1 இன்ட்டு ஐஒய் 1 இன்ட்டு ஐபி, தட்ஸ் இட். இதே மாதிரி தான் 1 இன்ட்டு ஐஆர் கே இன்ட்டு ஐஒய், அடுத்தது கே ஸ்கொயர் இன்ட்டு ஐபி. அது என்னோட ஐஆர் 1. எனக்கு ஐஆர் 1 வேணாம், ஐஆர் நாட் மட்டும் போதும். அப்போ தேர்ஃபோர் ஐஆர் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஐபி. ஒருவேளை உங்களுக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா என்ன சார், 1/3 ஐஆர் பிளஸ் கே ஐஒய் பிளஸ் கே ஸ்கொயர் ஐபி. ஒருவேளை நெகட்டிவ் சீக்வன்ஸ் கேட்டாங்கன்னா தட்ஸ் இட். பிகாஸ் இது எல்லாமே சேம் தானப்பா, சேம் ப்ரொசீஜர். ஒரு ரெண்டு ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒன்று இது கரெக்டா, உங்களுக்கு ஃபேஸ் கரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, இல்லை உங்களுக்கு சீக்வன்ஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா இது கரெக்டா. ஃபேஸ் கரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அது, சீக்வன்ஸ் கரண்ட் கேட்குறாங்கன்னா இது, தட்ஸ் இட். ஸோ கிளியர் தானப்பா, புரியுது இல்லை? ஓகே, அப்போ எனக்கு என்ன வேணும், சீக்வன்ஸ் கரண்ட் வேணும், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வேணும். அப்போ தேர்ஃபோர் 1/3. ஸோ ஐஆர் கொடுத்துருக்காங்களா, எஸ் வி நோ த ஃபால்ட்டி பேஸ் இஸ் ஐஆர், தட் இஸ் ஈக்குவலன் டு ஐஎஃப், தட் இஸ் 100 ஆம்பியர். ஸோ அப்போ விச் இஸ் 100 பிளஸ் ஐஒய் ஐபி என்னப்பா 0 0, அவ்வளோதான் சார், சேம். அப்போ 100/3 that is 33.33 amperes. This is the zero sequence fault current.
ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ இந்த கிவன் கொஸ்டினில் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், வி நோ. சிம்பிளாக ஈஸியாக போட்டுக்கலாமா? எப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிகிறப்போ. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக இதையே டேரெக்டாக எழுதி நீங்கள் போட்டுடலாம். பட் பிஃபோர் தட் இதை நீங்கள் ஒரு முறை 2 முறை எழுதி பாருங்கப்பா. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் எழுத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சீக்வன்ஸ் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ ஃபேஸ் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனும் சீக்வன்ஸ் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனும் எழுத தெரிஞ்சிச்சுன்னா வாட் எவர் உங்களுக்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஈஸி தானே? இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள் தான் இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் இதுவும் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஆன்சர் வில் பி வாட் 33.33 ஆம்பியர். இதுதான் என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். ஓகே, அப்போ ஜீரோ சீக்வன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ், வாட் எவர் த சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன் அ பவர் சிஸ்டம் வித் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். பவர் சிஸ்டமில் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? நெக்லிஜிபிள் ஆயிடுச்சு. The fault current at that point is 8 per unit. The fault current என்ன? ஸோ அந்த பவர் சிஸ்டமில் fault current என்ன? 8 per unit. ஸோ எப்போ? The series reactance to be included at the fault point to limit the short circuit current is 5 per unit. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சார் கேஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கான். அந்த கேஸில் என்னோட ஃபால்ட் கரண்ட்டு என்னவா இருக்குன்னா 8 per யூனிட்டா இருக்கான் நார்மல் கேஸில். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட ஃபால்ட் கரண்ட் வந்து 8 per யூனிட்டா இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸு எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, எந்த பேராமீட்டர்ஸும் இல்லை, ஜஸ்ட் ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். அடுத்ததா கேஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கேஸ் 2ல என்ன வரணும்னா ஃபால்ட் கரண்ட்டு 5 per யூனிட்டா வரணும். அப்போ அதுக்கு என்னால என்ன சீரியஸ் ரியாக்டன்ஸை இன்க்ளூட் பண்ணணும்? the series reactance to be included. அப்போ therefore என்னோட x per unit add எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணணும்? ஸோ எவ்வளோ நீங்கள் x per யூனிட்டை ஆட் பண்ணணும் சர்க்கியூட்டில்? ஏன்னா ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் சர்க்கியூட்டில் என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? ஸோ ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ எந்த ரியாக்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா x per unit added. ஸோ எதை நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன? x per unit added என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ ரியாக்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்னோட ஃபால்ட் கரண்ட்டை 8 per யூனிட்லேருந்து 5 per யூனிட்டாக நம்மளால் குறைக்க முடியும். ஸோ புரியுது இல்லைப்பா? ஃபஸ்ட்டு 8 per யூனிட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் இருக்குது ஒரு சர்க்கியூட்டில். இப்போது அந்த ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் 5 per யூனிட்டாக குறைக்கணும்ப்பா. ஓகேங்களா? 8 per யூனிட் ஃபால்ட் கரண்ட்டை 5 per யூனிட் ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் குறைக்கணும்ப்பா. அதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்டன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்றத அந்த ஃபால்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன். ஃப்ரம் திஸ் அதிலிருந்து செகண்ட் கேஸில் என்ன அளவுக்கு ரியாக்டன்ஸ் இருக்கணுன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ பாருங்க. ஸோ த ஃபால்ட் கரண்ட் IF is equivalent to E divided by X Z equivalent அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, Z equivalent. ஆனால் இந்த இடத்துல Z கிடையாது, Z becomes X. கரெக்டாக? இந்த இடத்துல Z becomes X. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு எப்பவுமே தெரியும் சார், உங்களுக்கு கொஷின்ல E கொடுக்கலன்னா டேக் இட் இஸ் 1 per யூனிட். ஓகேங்களா? ஸோ இஏ நமக்கு எப்பவுமே கொடுக்காத பட்சத்தில் இஏ வந்து 1 per யூனிட்டாக எடுத்துக்கணும். அப்போ ஃபால்ட் என்னப்பா? தட் இஸ் ஃபால்ட் இஸ் 8 per யூனிட். ஈன்றது 1 per யூனிட். இது என்னோட ஜெட்டோட ஈக்குவலண்ட். அப்போ ஃபைனலாக ஜெட் ஈக்குவலண்ட் என்ன சார் வருது? ஸோ விச் இஸ் 1/8. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட x1 ஓல்டு அப்படின்னு கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்லை x ஓல்டு இது x நியூ அப்படின்னு கூட எடுத்துக்கிறேன். இல்லை இது எக்ஸ் ஓல்டே இருக்கட்டும், இது எக்ஸ் ஆடட் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஓல்டு என்னன்னா 1/8 என்னப்பா? 1/4ன்னா 0.25. அப்போ அதில் பாதி 0.125 தானே. ஸோ அப்போ 0.25ல் 0.125 தானே, அதில் பாதி 0.125 per யூனிட். ஆக்சுவலாக இதுதான் என்னோட கேஸ் 1. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னோட சர்க்கியூட்டில், என்னோட ஃபால்ட் சர்க்கியூட்டில்
opposition, that is equivalent impedance நீங்க calculate பண்றப்போ, equivalent reactance நீங்க calculate பண்றப்போ 0.125 per unit இருந்திருக்கு. 0.125 per unit இருந்தாதான் எனக்கு இங்க எவ்வளவு கரண்ட் போகும், 8 per unit போகும். ஸோ இப்போ என்ன போகணும்னு சொல்றாங்க, 5 per unit தான் போகணும்னு சொல்றாங்க. அப்போ சேம் அதே தான், 5 per unit, ன்றது 1 தான். ஸோ இங்க எனக்கு என்னப்பா இருக்கு, that is x new. கரெக்டா, இது என்னோட x old, இப்போ என்னோட x new. அப்ப x new என்ன சார், 1 divided by 5 என்ன சார், 0.2 per unit. என்னோட reactance என்னவா இருக்கணும், 0.2 per unit இருக்கணும். ஸோ 0.2 per unit இருந்தாதான் என்னோட fault current 5 ampere 5 per unit போகும். ஓகேயா, ஸோ இது வந்து 0.2 per unit இருந்தாதான் fault வந்து 5 per unit போகும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, x added தானே கேட்குறாங்க, x added. அப்போ என்ன சார், x new is equivalent to x old plus x added அப்படின்னு சொல்லலாமா. இப்போ x newன்றது என்னப்பா, that is 0.2 per unit அப்பா. ஸோ x old என்னப்பா, 0.125 plus x old add. அப்ப x addition என்னப்பா கண்டுபிடிச்சிர முடியுமா, 0.2 ல இருந்து 0.125, அதாவது 200 ல இருந்து 125 கழிச்சீங்கன்னா 75 வரும். எஸ் ஆப்ஷன் இருக்கா, எஸ் 0.075 per unit of reactance நீங்க சர்க்யூட்ல ஆட் பண்ணீங்கன்னா என்னோட ஃபால்ட் கரண்ட் 8 per unit ல இருந்து 5 per unit குறைஞ்சிரும். புரியுது தானப்பா. ஸோ என்னோட ஃபால்ட் கரண்ட் ஸோ 0.075 per unit of reactance நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் 8 per unit ல இருந்து 5 per unit குறைக்க முடியும். ஸோ ஓகேங்களா, அப்ப ஆன்சர் இருக்கா, எஸ் ஆன்சர் வில் பி டி. ஓகே, அடுத்த क्वेश्चन போவோமா. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. ஸோ கரெக்ட் புரியுது தானப்பா, எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஷினா நேற்று கிளாஸ்ல நான் உங்களுக்கு சால்வ் பண்ணேன். ஸோ ஃப்ரம் த லோட் ஆங்கிள் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜை யூஸ் பண்ணி என்னோட பவர் ஃப்ளோ எங்கிருந்து எங்க இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியும். ஸோ வென்எவர் என்னோட லோட் ஆங்கிள் இன்க்ரீஸ் அதாவது லோட் ஆங்கிள் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவனை அதிகமான லோட் ஆங்கிள் இருந்து கம்மியான லோட் ஆங்கிளுக்கு ஆக்டிவ் பவர் ஃப்ளோ நடக்கும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் எதுல அதிகமா இருக்கோ அதுல இருந்து கம்மியான மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கிற இடத்துல ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ நடக்கும். நமக்கு தெரியும் ஆக்டிவ் பவர் flows from high del to low del. கரெக்டா, அதிகமான லோட் ஆங்கிள் இருந்து தான் குறைவான லோட் ஆங்கிளுக்கு ஆக்டிவ் பவர் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ரியாக்டிவ் பவர் flows from high magnitude to low magnitude. ஓகே, இப்போ பாருங்க என்னோட ஜெனரேட்டர் அண்ட் வோல்டேஜ் பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரேட்டர் பஸ் இது. ஓகேங்களா, அடுத்ததா என்னோட இன்ஃபைனைட் பஸ் இது. ஸோ இன்ஃபைனைட் பஸ்ஸோட மேக்னிடியூடு அண்ட் லோட் ஆங்கிள் கொடுக்குறாங்க 1.0 at an angle of 0. The voltage of generator and infinite bus. So இதுக்கோட வோல்டேஜ் என்னன்னா 0.92 at an angle of 10. அப்புறமா இந்த ஜெனரேட்டர் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெனரேட்டர் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமா இருக்கு. திஸ் இஸ் del 1, இது என்னோட del 2. ஸோ கிளியரா, ஃப்ரம் திஸ் del 1 இஸ் கிரேட்டர் தென் del 2. இதுல இருந்து என்ன சொல்றேன், ஆக்டிவ் பவர் flows from generator bus to infinite bus. Okay, so from this இதுல இருந்து active power flow ஆகுதுன்னு சொல்றேன். அதே மாதிரி இங்க பாருங்க என்னோட magnitude of V1, இவன் வந்து V1 னா இவன் வந்து V2. so இப்ப பாருங்க V1 is lesser than V2. அப்ப therefore என்ன நடக்கும், reactive power is flowing from reactive power flows from infinite bus to generator.
அப்போ இந்த ஜெனரேட்டர் பஸ் என்னப்பா பண்ணுது? therefore generator bus absorbs Q. கரெக்டா? அப்ப என்னோட ஜெனரேட்டர் என்ன பண்ணுது? ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுது. சோ அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஜெனரேட்டர் என்னவா ஆக்ட் ஆகுது? ஷண்ட் கெபாசிட்டராவா ஷண்ட் காயிலாவான்னு சொல்றாங்க. ஷண்ட் கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் டெலிவர் Q. இவன் தான் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் Q. காயில் தான் எப்பவும் ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணும்பா. கண்டென்சர் ஆர் கெபாசிட்டர்ன்றது எப்பவுமே டெலிவர் பண்ணும்பா. இந்த இடத்துல ஜெனரேட்டர் என்ன பண்ணிருக்குப்பா? அப்சர்வ் தானே பண்ணிருக்கு. அப்போ இது என்னவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்? எஸ், இட் இஸ் ஆக்டிங் as a shunt coil. ஓகேயா? சோ அப்போ என்னோட இந்த ஜெனரேட்டர் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷண்ட் காயிலா ஆக்ட் ஆகுது. கிளியராப்பா? அடுத்த क्वेश्चन போவோமா? இது ஒரு ஷண்ட் காயில். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. If IA1 is the positive sequence current, IA1 positive sequence current. So IA1 என்றது என்னன்னா positive sequence current of alternator. அடுத்ததா of alternator Z1, Z2, Z0 are the sequence impedances of the alternator. The drop produced in the IA1. So IA1 க்கு அக்ராஸா என்ன டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். IA1 க்கு அக்ராஸா என்ன டிராப் ஆகுது? ஓகே, புரியுதா? IA1ன்றது பாசிட்டிவ் சீக்வென்ஸ் கரண்ட் பா. Z0, Z1, Z2ன்றது சீக்வென்ஸ் காம்போனன்ட்ஸ் பா, சீக்வென்ஸ் இம்பிடன்சஸ் பா. அடுத்ததா டிராப் ப்ரொடியூஸ்ட் இந்த IA1 என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. For this இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும்னா you need to know the positive sequence network. கரெக்ட்டா? பாசிட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க்கை நம்ம டிராப் பண்ணியிருப்போமாப்பா. ஸோ திஸ் இஸ் Z1. அடுத்ததா இது என்னோட EG1 E. ஸோ அடுத்ததா விச் இஸ் கிரவுண்டட். நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கும்? திஸ் இஸ் த கரண்ட் IA1. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ் சீக்வென்ஸ் வோல்டேஜ் VR1. ஸோ கிளியரா? இந்த இடத்துல தான் என்னோட IR1 கரண்ட் போகுது. அப்போ பாருங்க, த டிராப் ப்ரொடியூஸ்டு பை த கரண்ட். ஸோ இது என்னோட சோர்ஸு, இது என்னோட லோடு. ஸோ சோர்ஸுக்கும் லோடுக்கும் அக்ராஸாக எங்கே டிராப் ஆகுது? இது என்னோட சோர்ஸு, இது என்னோட லோடு. கரெக்டா? இந்த இடத்துல ஜஸ்ட் அதோட டெர்மினல் வோல்டேஜ் தான் இது. ஸோ கரெக்டா? அப்போ இதில் எங்கே டிராப் ஆகுது? இந்த எலமெண்ட் Z1க்கு அக்ராஸாக டிராப் ஆகுது. கிளியரா? ஏன்னா இதுதான் என்னோட வோல்டேஜ். ஸோ இதில் என்னோட ட்ராப் ஆனதுக்கப்புறமா அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் VR1. இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எழுதி கூட இருக்கும். ஸோ VR1 இஸ் ஈக்குவலன் டு E பிளஸ் IR1 Z1. கரெக்டா? ஸோ VR1 இஸ் ஈக்குவலன் டு E பிளஸ் IR1 Z1 அப்படின்னு நம்ம எழுதலாமா? புரியுது இல்லை? அப்போ therefore இதோட ட்ராப் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்களேன். அப்போ எவ்வளோ ட்ராப் நடந்திருக்குப்பா? எஸ், IR1 இன்டூ Z1 ட்ராப் எனக்கு நடக்குது. கிளியரா? IR1 இன்டூ Z1. இது R ஃபேஸ்னா R ஃபேஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A ஃபேஸ்ன்றதுனால ஐ நீட் டு ரீப்ளேஸ் திஸ் as EA. ஓகேயா? இது ஏன்னு கொடுத்துருக்காங்க ஃபேஸ் சீக்வன்ஸ், RYன்னு கொடுக்கல. IA1. அப்போ இவனும் என்னப்பா? IA1. ஸோ அப்போ இதுதான் என்னோட வோல்டேஜ் ட்ராப் இன் த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க். ஓகே, இவங்க பர்டிகுலரா IA1ல நடக்கிற டிராப்பை தான் கேட்குறாங்க. IA1 கரண்ட் எதில் போகும்? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கில் தான் போகும். அப்போ ஆன்சர் என்ன? IA1 Z1 தான். ஓகே, த டிராப் ப்ரொடியூஸ்டு பை த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த கிவன் क्वेश्चन கூட நம்ம கிளாஸ்லயே கூட பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபார் த சிஸ்டம் ஷோன் இன் டயக்ராம் பிலோ. இந்த கிவன் டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இதுதான் என்னோட சிஸ்டம். ஓகே, இதுதான் என்னோட சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். எ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், LG ஃபால்ட் ஆன் த லைன் சைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சார் இந்த மாதிரி உங்களோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கு சார். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட ரைட் சைடில் இந்த ஃபால்ட் நடக்குது சார். பர்டிகுலராக இது என்ன ஃபால்ட்டுன்னா, இட் இஸ் LG ஃபால்ட்டு, சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. கிளியரா? இப்போ இந்த சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, இந்த இடத்துல என்னோட அக்கறான இந்த சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு எந்த ஃபால்ட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுன்றது டிரான்ஸ்ஃபார்மரோட ரைட் சைடில் நடக்குதுப்பா. ஸோ இந்த லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு எந்த மாதிரியான ஃபால்ட்டா தெரியும்
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு காமனாக தெரியும் whenever LG fault occur ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். LG fault occur ஆச்சுன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் காமனாக இருக்கும்? 3E divided by Z0 equivalent, Z1 equivalent, Z2 equivalent இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ 3 காம்பனன்ட் இருக்கும். இந்த 3 காம்பனன்ட் தான் என்னோட கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறான். இந்த 3 காம்பனன்ட் தான் என்னோட கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறான். ஸோ இந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காம்பனன்ட்க்கு ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். சரி, இப்போ எக்ஸாம்பிளா நீங்க ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட் கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணணும்னா சர்க்குலேட் கரண்ட் எப்போ? when neutral must be connected. So the ground must be connected. The fault must be connected with ground. When the fault must be connected to the ground. ஓகேயா? ஸோ எப்போ என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் காம்பனன்ட் வந்து கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபால்ட் வந்து கிரவுண்டை கனெக்ட் ஆனாதான் சார் சர்க்குலேட் பண்ணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணும்னா கரண்ட்டை சர்க்குலேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரவுண்ட் ஆயிருக்கான், அடுத்து என்னோட ஃபால்ட்டும் கிரவுண்ட் ஆயிருக்கான். அப்போ என்ன ஆகும்னா இந்த குட்டி பாத்தில் மட்டும் என்னோட ஜீரோ சீக்வன்ஸோட கரண்டோட சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் IR நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஜீரோ சீக்வன்ஸ் கரண்டால இதுல மட்டும் தான் சர்க்குலேட் ஆக முடியும். சார் இப்போ இந்த ஃபால்ட்டை தாண்டி அதால போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இவன் இது டெல்டாவா இருக்கான். கரெக்டா? இவன் டெல்டாவா இருக்கிறப்போ இவனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நீங்க வரைஞ்சிங்கன்னா, ஸோ இந்த சர்க்யூட் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும், இந்த நெட்வொர்க் இப்படியே க்ளோஸ் ஆயிருக்கும். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா? இது ஸ்டார் கிரவுண்டடா, ஸ்டார் கிரவுண்டு. அடுத்ததா இது என்னோட ஃபால்ட்டு. ஓகே, இப்படி க்ளோஸ் ஆயிடும். இந்த சர்க்யூட் தனியாக க்ளோஸ் ஆயிடும். அடுத்ததா இந்த சைடில் என்ன இருக்குன்னா என்னோட ஜெனரேட்டர் செப்பரேட்டாக இருக்கு. ரைட், இந்த ஜெனரேட்டர் செப்பரேட்டாக மாறி இருக்கும். ஓகே, இதுக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டெல்டா கனெக்ஷன்னால. இந்த இடத்துல எனக்கு டெல்டா கனெக்ஷன்ஸ் வர்றதுனால என்ன ஆகாதுன்னா ஜீரோ சீக்வன்ஸோட கரண்ட்டு இந்த பாத்துக்குள்ளேயே போகும். இந்த பாத்துக்குள்ள போகவே போகாது. இந்த பாத்துக்குள்ள போய் ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா இது டெல்டாவா இருக்கு. ஓகே, இதோட ஈக்குவலன்ட் டயக்ராம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ் டயக்ராம் நீங்க வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும் சார். ஓகேங்களா? இது டெல்டா கனெக்டடா இருந்தா. ஓகே, அப்ப தேர்ஃபோர் டெஃபினட்டா என்னோட இந்த ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனால சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு போக முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடும்? திஸ் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வில் நாட் ஏபிள் டு சர்க்குலேட். ஓகே, அப்ப இது என்ன ஆகாது? ஜீரோ சீக்வன்ஸ் கரண்டால சர்க்குலேட் ஆக முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் இது LG ஃபால்ட் கிடையாது. அப்ப சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இருந்து நீங்க இதை பாக்குறப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு இதுக்குள்ள ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வரவே இல்லை. ஸோ அப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு இது LG ஃபால்ட் கிடையாது. அப்போ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஆன் த ஜெனரேட்டர் சைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வராது, சர்க்குலேஷன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அங்க டெல்டாவா இருக்கு. ஒருவேளை இவனும் ஸ்டார் கிரவுண்டடா இருந்தா டெஃபினட்டா இட் மே ஹேப்பன். கரெக்டா? ஆனா இது டெல்டா. ஓகே, சோ அப்ப தேர்ஃபோர் டெஃபினட்டா இது இருக்காது சார். அடுத்ததா டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டா? கிரவுண்ட் ஃபால்ட்டே வராது. ஏன்னா இங்க கிரவுண்டே ஆகல. இந்த இடத்துல பாருங்க நியூட்ரலே இல்லை நமக்கு. அதாவது என்னோட கிரவுண்டிங் கனெக்ஷனே இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கிரவுண்டிங் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல கிரவுண்டிங் இல்லாததுனால என்னோட கிரவுண்ட் ஃபால்ட் வர வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் கிரவுண்ட் ஃபால்ட். அப்ப இது LG ஃபால்ட்டும் கிடையாது, டபுள் LG ஃபால்ட்டும் வராது. அடுத்ததா இது வந்து பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் சீக்வன்ஸும் இருக்கு. அப்ப பாசிட்டிவ் சீக்வன்ஸ் பிளஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்டு ஃபால்ட்டா? இல்ல, பேலன்ஸ்டு ஃபால்ட்டும் கிடையாது. இட் இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட். அண்ட் அகைன் இட் இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட். இந்த இடத்துல பாருங்க 3 phase ஃபால்ட்னு சொல்றாங்க. 3 phase ஃபால்ட் இஸ் a பேலன்ஸ்டு ஃபால்ட். அப்ப இவனும் கிடையாது. ஓகே, சோ ஏன்னா ஜீரோ சீக்வன்ஸால மட்டும்தான் அங்க வர முடியாது. ஏன்னா நியூட்ரல் இல்ல, நியூட்ரல் அதாவது கிரவுண்ட் இல்ல. கிரவுண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜீரோ சீக்வன்ஸ் சர்க்குலேட் பண்ண முடியும். ஆனா என்னால இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் சர்க்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இங்க எனக்கு கிரவுண்ட் இல்லப்பா, கிரவுண்ட் ஆகல. கரெக்டா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் கிரவுண்டட். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிரவுண்ட் ஆகாததுனால அந்த சர்க்யூட் செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில இருக்கிற அந்த ஃபால்ட் கரண்ட்
ஜீரோ சீக்வன்ஸ் ஃபால்ட் கரண்ட் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு வர முடியல. ஓகே, அப்போ ரிமைனிங் ஆன ஃபால்ட் கரண்ட்ஸ்லாம் வரும். Z1ம் Z2னால வரப்போற ஃபால்ட் கரண்ட்டும் வரும். ஸோ அப்போ therefore Z2 இருக்கிறதுனால இது என்ன ஃபால்ட் கிடையாது, சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கிடையாது, இட் இஸ் அசிமெட்ரிக்கல் ஃபால்ட் மட்டும்தான். அப்போ 3 ஃபேஸ் ஃபால்ட்ன்றது சிமெட்ரிக்கல் ஃபால்ட், அது எப்படி வர முடியும்? அப்போ அதுவும் வராது. எஸ், எப்பவுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் டெல்டா ஸ்டார் கனெக்டடா இருந்து செகண்டரி நீங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, செகண்டரியில ஒரு எல்ஜி ஃபால்ட் ஆச்சுன்னா என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு இது என்ன ஃபால்ட்டா தெரியும்னா இட் இஸ் டபுள் லைன் ஃபால்ட்டா தெரியும். ஓகே, இட் இஸ் லுக் லைக் எல்எல் ஃபால்ட், டபுள் லைன் ஃபால்ட் மாதிரி இருக்கும். என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு இது டபுள் லைன் ஃபால்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில நடந்தது என்னவோ எல்ஜி ஃபால்ட்டு, ஆனால் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு எனக்கு டபுள் லைன் ஃபால்ட் மாதிரி தெரியும். ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்னோட நியூட்ரல், அதாவது கிரவுண்டிங் நம்ம பண்ணலை. ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்டிங் அப்படின்றத நம்ம பண்ணாம விட்டுருக்கோம். ஸோ டியூ டு கிரவுண்டிங் பண்ணாததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது. ஓகே, இது புரியுது இல்லப்பா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ ஸோ நெக்ஸ்ட், a transformer rated for 500 kVA 11 kV bar 0.4 kV has an impedance of 10% and it is connected to an infinite bus. The fault level of transformer is, என்னோட fault level of transformer என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Transformer is rated for 500 kVA. So rating of the transformer கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, so rating of the transformer is what? 500 kVA. ஸோ அடுத்ததா வேற என்னப்பா நமக்கு கொடுக்குறாங்க? ஸோ இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, Z கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 10%. 10%ன்னா என்னப்பா? தட் இஸ் 0.1 தானே, இதுதானே 10%. இட் இஸ் கனெக்டட் டு த இன்ஃபினிட் பஸ். த ஃபால்ட் லெவல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், ஃபால்ட் லெவல்னா எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்? எஸ், ஷார்ட் சர்க்யூட் லெவல். ஷார்ட் சர்க்யூட் MVA இஸ் நோன் ஆஸ் ஃபால்ட் லெவல். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஃபால்ட் லெவல்னாலும் ஷார்ட் சர்க்யூட் MVAனாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ MVA divided by Z1 equivalent, that's it. ஓகே, Z equivalent or Z1 equivalent, whatever இருக்கோ அதோட ஈக்குவலண்ட். ஸோ ஒரு கேஸில் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸும் இருக்கும். அது எதில் இருக்கும்னா ஜெனரேட்டரில் இருந்தால் இருக்கும். ஆனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு டேபிள் போட்டிருக்கோம் பாருங்க. இன் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சீக்வன்ஸு, நெகட்டிவ் சீக்வன்ஸு, ஜீரோ சீக்வன்ஸு மூணுமே ஒன்று தான். கரெக்டாக, பாசிட்டிவ் சீக்வன்ஸு, நெகட்டிவ் சீக்வன்ஸு, ஜீரோ சீக்வன்ஸு, இந்த மூணுமே டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்று தான். அப்போ therefore இது டேரெக்டாக வெறும் Z ஈக்குவலன்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட MVA கொடுத்துருக்காங்க 500 into 10 to the power 3. அடுத்து MVA that is 10%, 0.1. அப்போ அடிச்சிங்கன்னா என்னப்பா தரும்? 5000 kVA. இவனோட ஷார்ட் சர்க்யூட் MVAன்றது that is 5000 MVA. It is nothing but fault MVA. ஃபால்ட் லெவல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஷார்ட் சர்க்யூட் MVA அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஆப்ஷன் இருக்குல்லப்பா. அப்போ ஆன்சர் வில் பி 5000 MVA, சாரி 5000 kVA. புரியுது இல்லப்பா? ஸோ ஃபால்ட்ரி MVA ஆர் ஷார்ட் சர்க்யூட் MVA ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். ஸோ இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் பாருங்களேன். ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The connection diagram of sequence network for a particular fault on the power system network is given in the figure. So என்னோட கனெக்ஷன் டயக்ராமை கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டுக்கான கனெக்ஷன் டயக்ராமை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இதில் இந்த ஃபால்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபால்ட்? இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்பா, சாரி ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்கு. இது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கு, இது நம்மளோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கு. ஸோ இந்த மூணு நெட்வொர்க்கும் எந்த மேனரில் கனெக்ட் ஆயிருக்கு? சீரியஸாக இருக்கா, பேரலாக இருக்கான்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, இவனோட பாயிண்ட்டு இவனோட பாயிண்ட்டு என்னவா இருக்கு? கனெக்ட் ஆயிருக்கா? அடுத்ததா பாருங்க, இவனோட பாயிண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஒரே டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அப்போ பாசிட்டிவ் பாருங்க, பாசிட்டிவ் டெர்மினல்
again இதோட பாசிட்டிவ் டெர்மினல், again இதோட பாசிட்டிவ் டெர்மினல். அப்ப பாசிட்டிவ் பார்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகும், நெகட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப from this இந்த டயகிராம்ல இருந்து என்ன மீன் பண்றேன்னா, this is VA naught, கரெக்ட்டா? VA naught is equivalent to VA1 is equivalent to VA2. so இது எதை மீன் பண்ணுதுப்பா? sequence voltages are same. என்னோட sequence voltages are same. நம்ம ஆல்ரெடி இத கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சீக்வென்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம்னா அது என்ன ஃபால்ட், சீக்வென்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம்னா அது என்ன ஃபால்ட்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கூட நான் உங்களுக்கு பார்த்தேன். சோ இங்க பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சீக்வென்ஸ் கரண்ட்ஸை பாருங்களேன். இந்த இடத்துல இந்த கேஸ்ல பாருங்க, சீக்வென்ஸ் கரண்ட்ஸை பாத்தீங்கன்னா will be சேமா இருக்கும். இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா LG ஃபால்ட்டுக்கு, ஃபார் LG ஃபால்ட் IF நான் எப்படி எழுதிருப்பேன் நீங்க போய் நோட்ல கூட பாருங்க. LG ஃபால்ட்ல போயிட்டு IF அப்படின்றது எப்படி எழுதிருப்பேன்னா IA நாட், சோ கரெக்ட்டா தட் இஸ் 3 டைம்ஸ் னு எழுதிருப்போம். 3 டைம்ஸ் ஆஃப் IA நாட் plus 3 டைம்ஸ் ஆஃப் IA1 plus 3 டைம்ஸ் ஆஃப் IA2 அப்படினு சொல்லி எழுதிருப்போம். ஈக்குவலன்ட் டு பிளஸ் இல்லப்பா, இஸ் ஈக்குவலன்ட் டு, கரெக்ட்டா? அப்போ சோ என்னோட சீக்வென்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், இதுக்கு பேரு தான் when the fault is LG fault இருந்தா, line to ground fault இருந்தா சீக்வென்ஸ் கரண்ட் சேமா இருக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சீக்வென்ஸ் வோல்டேஜஸ் தான் சேமா இருக்கு. இங்க பாருங்க, சீக்வென்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம். அப்ப டெஃபினட்டா இந்த ஃபால்ட் என்ன கிடையாது, LG கிடையாது. கிளியரா? அப்ப LG ஆப்ஷன் இருக்கா? எஸ், சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கிடையாது. இதுல என்ன சேமா இருந்திருக்கும், சீக்வென்ஸ் கரண்ட் ஆர் சேம், சீக்வென்ஸ் கரண்ட் ஆர் சேம். அடுத்ததா இங்க பாருங்க, ஜீரோ சீக்வென்ஸ் இருக்கு. ஜீரோ சீக்வென்ஸ் இருந்து இந்த ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலன்னா வராது, கரெக்ட்டா? லைன் டபுள் லைன் ஃபால்ட்ல நம்ம பார்த்தோம்லப்பா, ஜீரோ சீக்வென்ஸ் இருக்கவே இருக்காது. ஆனா இங்க ஜீரோ சீக்வென்ஸ் இருக்கு, அப்ப இந்த ஃபால்ட் டபுள் லைன் ஃபால்ட்டா இருக்காது. அடுத்து ஓபன் சர்க்யூட் ஃபால்ட்ன்றது இட் இஸ் a balanced fault. ஓகேயா? சோ இந்த பேலன்ஸ்டு ஃபால்ட் வரவே வாய்ப்பு இல்லை. அதுல வந்து வெறும் பாசிட்டிவ் சீக்வென்ஸ் மட்டும் தான் இருக்கும். IA1 only exist. ஓகே, அப்ப தெளிவாவே தெரிஞ்சிச்சு இட் இஸ் டபுள் லைன் ஃபால்ட் தான். எப்பவுமே டபுள் லைன் ஃபால்ட்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்திருப்போம். சோ டபுள் லைன் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்வென்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம். ஸோ அதுவே சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்வென்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம். அப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு புரியுது இல்லப்பா? ஸோ இது LG ஃபால்ட்டா இருந்தா சீக்வென்ஸ் கரண்ட் சேம்பா, LLG ஃபால்ட்டா இருந்தா சீக்வென்ஸோட வோல்டேஜஸ் சேம். இந்த டயக்ராம் எனக்கு அதை தான் மீன் பண்ணுது. எல்லா பாசிட்டிவ் சீக்வென்ஸும் சேமா கனெக்டா இருக்கிறனால என்னோட எல்லா சீக்வென்ஸ் வோல்டேஜஸும் பேரலலா இருக்கு. therefore answer will be double line to ground fault தான். clear தானப்பா? இதா டவுட்னா சொல்லுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட். so 4 alternators are rated 20 MVA. 4 ஆல்டர்னேட்டர் இருக்கு. ரேட்டிங், so each ஓட ரேட்டிங் 20 MVA. அடுத்ததா so subtransient reactance கொடுத்திருக்காங்க. subtransient reactance X0. ஓகேயா? so zero sequence reactance ன்னு கூட சொல்லலாம். ஓகே, subtransient reactance that is what 0.16, that is 16% ன்னு சொல்றாங்க. 16% னா என்னப்பா? 0.16 தானே. 16% is nothing but 0.16 தானே. அப்போ என்னோட reactance 0.16. அடுத்ததா என்ன கேக்குறாங்க? ஷார்ட் சர்க்யூட் MVA தான் கேக்குறாங்க. நமக்கு தெரியும். so MVA divided by total MVA divided by Z0 ஓட ஈக்குவலன்ட் தான். so முன்னையுமே ஈக்குவலன்ட் தான் எழுதணும், ஆனா அது டிரான்ஸ்ஃபார்மரா இருந்ததனால சேம்ன்றனால முடிஞ்சிச்சு. அடுத்ததா இங்க பாருங்க, 4 ஆல்டர்னேட்டர், 4 ஆல்டர்னேட்டர். கிளியரா? அப்ப 4 ஆல்டர்னேட்டரோட ஜீரோ சீக்வென்ஸ் ஈக்குவலன்ட் நீங்க வரைஞ்சு Z0 ஓட ஈக்குவலன்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறமா தான் நீங்க சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்ப பாருங்க,
C இது என்னோட Z0 alternator 1 grounded. Next Z0 alternator 2 grounded. Again Z0 alternator 3 grounded. Again or Z0 alternator 4 grounded. This is what Z0 oda equivalent. இது Z0 என்னப்பா? Z0 என்ன? 0.16. இவனும் 0.16. ஸோ எப்பவுமே சேம் ரியாக்டன்ஸ் பேரலா இருந்தா என்ன? எத்தனை டைம் இருக்கு? 0.16 divided by 4. அப்போ Z0 ஓட ஈக்குவலன்ட் என்னப்பா கிடைக்குது? 0.16 divided by 4னா which is 0.04. ஸோ அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா MVA என்ன? 20. அடுத்ததா 4/100. கரெக்டாப்பா? 20 divided by 4/100. படிச்சீங்கன்னா 4 5s are 20. அடுத்ததா இந்த 100 மேல போச்சுன்னா 500 MVA. ஸோ இருக்கா? எஸ், the short circuit MVA will be 500 MVA. இதே மாதிரி நான் முன்ன ஒரு MVA ஷார்ட் சர்க்யூட் MVA கண்டுபிடிச்சேன். ஆனால் டைரக்டா Z0 டிவைட் பண்ணேன். ஆனால் இந்த முறை மட்டும் நான் என்ன பண்றேன்? டிவைடட் பை 4 போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா இட் இஸ் அ 4 alternators. 4 alternatorsனா என்னப்பா இருக்கு? எப்பவுமே alternators ஆர் கனெக்டட் இன் பேரலல் தான். எப்பவுமே உங்களுக்கு கொடுக்கலனாலும் பேரலா தானே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து ரியாக்டன்ஸை பேரலா கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸை நீங்க கண்டுபிடிச்சு ஸோ லேட்டர் ஆன் தான் நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஆன்சர் வில் கெட் 500 MVA அப்படின்னு சொல்லிட்டு வரும். we will get 500 MVA. புரியுதுலப்பா? ஏதோ டவுட் இல்லைல்ல? ஓகேயா? ஸோ இதோட ஆன்சர் இஸ் 500 MVA. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். The following sequence currents were recorded in the power system. ஸோ இங்க என்னோட சீக்வன்ஸ் கரண்ட்டை ஒரு பவர் சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிருக்காம்பா. அண்டர் த ஃபால்ட் கண்டிஷன், ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ IA0 J of 1.1653 J 1.653 per unit. IA0 IA1 பாசிட்டிவ் சீக்வன்ஸ். அடுத்ததா IA2 minus J 0.5 per unit. அடுத்ததா IA0 கொடுக்குறாங்க minus J 1.153 per unit. சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? minus 1.653 வருமா? மேலே என்ன இருக்கு? plus 1.653 இருக்கா? அப்போ மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? IA0 plus IA1 plus IA2 is equal to 0 அப்படின்னு கிடைக்குதா? புரியுது தானே? அப்போ மொத்த கரண்ட்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கிடைக்குதா? புரியுது இல்லப்பா? அப்போ மொத்த சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் the summation of sequence current is 0. இப்போ நீங்க போய் பாருங்க, LG ஃபால்ட்டை மட்டும் தான் நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம் இந்த கிளாஸ்ல டிஸ்கஷன்ஸ்ல. அதனால அதுலயே போய் நான் கம்பேர் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ இதுல என்னோட IA0 IA1 IA2 ஓட அடிஷன் 0வா? கிடையாது. கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் we know. ஸோ இந்த இடத்துல மூணுமே சேம். IA0ன்றது IA1ன்றது IA2ன்றது மூணுமே சேம். அடிஷன் ஆட் பண்ணா 0 வராது. கரெக்டா? ஸோ மூணுத்தையுமே சேமா இருக்கிறதுனால ஆட் பண்ணா 0 வராது. அப்ப டெஃபினட்டா இந்த கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாத்தீங்களா ஒரு கரண்ட், அந்த கரண்ட்டும் அந்த ஃபால்ட்டும் என்ன ஃபால்ட் கிடையாதுப்பா. அப்ப டெஃபினட்டா இந்த ஃபால்ட் வந்து எல்ஜி ஃபால்ட் கிடையாது, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இல்ல. ஸோ கிளியரா? we know for line to ground fault நமக்கு என்ன தெரியும்? summation of, இப்போ கூட இங்க கூட நான் எழுதியிருக்கேன் பாருங்க, for line to ground fault the sequence currents are same. கரெக்டா? ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டா இருந்தா சீக்வன்ஸ் கரண்ட்ஸா சேமா இருக்கணும். ஆனா இங்க என்னப்பா இருக்கு? சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே சீக்வன்ஸ் கரண்ட் தானே. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். அப்ப இதோட சீக்வன்ஸ் கரண்ட்ஸோட அடிஷன் வில் பி 0. இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகே, இதை நீங்க ஆட் பண்ணா என்ன வருதுன்னா the addition of sequence current
is 0. correct. Addition of sequence current is 0. அப்ப therefore இது LG fault கிடையாது. ஆனா நீங்க இங்க பாருங்களேன், டபுள் லைன் ஃபால்ட்ல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன நடக்கும்னா சார் டபுள் லைன் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இங்க நமக்கு என்ன நடக்கும்னா டெஃபினட்டா இதுல நீங்க சர்க்குலேஷன்ஸ் நீங்க போய் சர்க்கியூட்ல பார்த்தாலுமே இது நம்ம இந்த ஃபால்ட்டை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்ப்பா கிளாஸ்ல, அந்த டெரிவேஷனை நீங்க போய் பாருங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இதோட அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ எதுக்கெல்லாம் ஃபேஸ் வோல்டேஜஸ் சேமா இருக்குதோ ஸோ அது எல்லாத்தோட சீக்வன்ஸ் கரண்ட்ன்றது ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ ஃபேஸ் வோல்டேஜஸ் எல்லாமே சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் எல்லாமே சேமா இருக்குன்னு சொன்னலப்பா, சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் எல்லாமே சேமா இருக்குன்னு சொன்னல. ஸோ அப்போ நீங்க ஃபேஸ் வோல்டேஜஸை பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே என்னோட அடிஷன்ஸை ஜீரோ தான் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா அடிஷன் இஸ் ஜீரோவா இருக்கு, the addition of sequence current is ஜீரோவா இருக்கு அப்படின்றது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் a double line to ground fault தான் மீன் பண்ணுது. ஓகே, ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஃபால்ஸ்ல டெரைவ் பண்ணிருக்கோம்ப்பா. ஓகே, அதோட டெரிவேஷன்ஸ் கண்டினியூவேஷன்ஸோட ரிசல்ட் தான் இது எல்லாமே. ஸோ அதை ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க, அதை வெரிஃபை பண்ணாதான் என்னால் இதை சொல்லவே முடியும். ஓகே, அடுத்ததா இது லைன் டு லைன் ஃபால்ட் கிடையாது, ஏன்னா ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் லைன் டு லைன் ஃபால்ட்னா வராது. ஓகே, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் லைன் டு லைன் ஃபால்ட்ல இருக்காது, ஏன்னா கிரவுண்ட் இல்லை, நோ கிரவுண்ட் நோ ஜீரோ சீக்வன்ஸ். அடுத்ததா த்ரீ ஃபேஸ் ஃபால்ட்டும் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். த்ரீ ஃபேஸ் ஃபால்ட்லையும் கிரவுண்டோ நெகட்டிவோ வராது. அப்போ தெளிவாகவே தெரியுது லைன் டு லைன் ஃபால்ட் தான் வர முடியும். ஓகே, நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலுமே ஆன்சர் வந்துடும். 90% நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். பட் இருந்தாலும் இந்த கான்செப்டை நம்ம கிளாஸ்லையும் பார்த்துருப்போம், ஜஸ்ட் அதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, லைன் டு லைன் ஃபால்ட்னா கிரவுண்ட் இல்லை, அப்புறம் எப்படி ஜீரோ சீக்வன்ஸ் வரும்? வராதா? இதுலையுமே என்ன, இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஃபால்ட், இதில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க பாருங்க, நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கு, அப்ப டெஃபினட்டா இட் won't be கரெக்டா. அப்ப இது ஒரு த்ரீ ஃபேஸ் ஃபால்ட்டாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. எஸ், இட் இஸ் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் தான். ஸோ டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், சம்மேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் ஜீரோ, அடிஷன் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ அதுவே சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் கரண்ட் என்ன பாத்தீங்கன்னா phase currents are equal. ஓகே, அதை தான் நம்ம முன்ன ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் அதை தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. ஸோ இந்த ஆப்ஷனை தெரியாமல் நம்ம போட்டுட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை கிளாஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நீங்கள் கிளாஸ் நோட்ஸில் பார்த்தாலுமே இருக்கும். ஸோ எப்பவுமே ஜீரோ சீக்வன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஃபீல்டோட டேம்பர் பார் இருக்கும், அடுத்ததா ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும், அடுத்ததா ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கும். ஸோ இந்த மூணுமே பேரலா இருக்கிறதுனால இட் இஸ் த லோவஸ்ட் இம்பிடன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ். நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் அப்போ என்ன இருக்கும்னா we have only two coils. இதை நான் உங்களுக்கு கிளாஸஸ்லையுமே காமிச்சிருப்போம். ஓகே, இந்த டயக்ராம்ஸை நம்ம வரைஞ்சிருப்போம். இட் இஸ் இன் த மிடில் மாடரேட் இம்பிடன்ஸ் இருக்கும். லோ அப்படின்னு சொன்னா இது மாடரேட், ஜஸ்ட் அதோட கம்பேர் பண்ணி தான் நான் மாடரேட்னு சொல்றேன். ஸோ அடுத்ததா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்க்கு மட்டும்தான் we have only the field winding. ஓகே, திஸ் இஸ் ஹை இம்பிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸில் என்னோட பேலன்ஸ்டு கண்டிஷனில் கரண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் ஃபால்ட் கண்டிஷனில் ஜீரோ சீக்வன்ஸ் வருவோம். ஸோ அப்போ அந்த கேசஸில் இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இதை நம்ம இப்படி தான் எழுதியிருப்போம், Z0 இதுதான் ரொம்ப லோ when compared to Z2 when compared to Z1 சார். ஓகேங்களா, ஆக்சுவலி இப்படி தான் நம்ம கிளாஸ்ல எழுதியிருப்போம். இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லை, இந்த இடத்துல பார்த்தேன் நம்ம நேற்று Z0 Z1 இருக்கு, இது Z2 Z1 இருந்தா இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆனா இதே ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதே ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இது நீங்க இப்படியும் எழுதலாமா, இதை உல்டாவா கூட எழுதலாம். Z1 greater than Z2
greater than z0 இப்படி கூட எழுதலாம்ல. ஸோ இந்த பெரிய பக்கமா யார் இருக்கான்னா z1 இருக்கா, சின்ன பக்கம் z2 இருக்கா. எஸ், பெரிய பக்கமா z1 இருக்கு, சின்ன சைடு பக்கமா z2 இருக்கு. அதே மாதிரி தான். ஸோ என்னோட z2 வந்து பெரிய சைடில் இருக்கு, z0 சின்ன சைடில் இருக்கு, z2 பெரிய சைடில் இருக்கு, z0 சின்ன சைடில் இருக்கு. ஸோ எஸ், அப்போ இந்த கிவன் கொஷனுக்கும் நமக்கு ஆன்சர் இஸ் ஏ தான். கிளியரா? ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஏ தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து நெக்ஸ்ட் இதோட டயக்ராமும் நம்ம நேற்று கிளாஸ்ல டிரா பண்ணியிருப்போம். ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸோட நெட்வொர்க்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸோட நெட்வொர்க்கும் எப்பவுமே நம்ம எதுக்குப்பா வரைஞ்சிருப்போம்? நியூட்ரல்ல ரெஃபரன்ஸா வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? ஜீரோ சீக்வன்ஸ்க்கு மட்டும்தான் கிரவுண்ட் ரெஃபரன்ஸா இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சீக்வன்ஸும் நெகட்டிவ் சீக்வன்ஸோட நெட்வொர்க்கையும் நேற்றே நம்ம கிளாஸ்ல டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எஸ் இம்பிடன்ஸ் இருக்கும், ஒரு சோர்ஸ் இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா which is neutral not ground. ஓகே, இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, மாத்தியும் போடக்கூடாது. இது என்னோட IR1, இது என்னோட Z1, இது ER1. ஸோ இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா this is பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ். இது எப்பவுமே நியூட்ரல் ரெஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் சீக்வன்ஸ்லையும் பார்த்துருப்போம். நெகட்டிவ் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் சார் என்ன இருக்காது, E அப்படின்ற வோல்டேஜ் இருக்காது. கிளியரா? அடுத்ததா இதோட கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட்டா இருக்கும். திஸ் இஸ் Z2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் VR2 இருக்கும். ஸோ அகைன் இவனும் எதோட இருக்கும்ப்பா? நியூட்ரலோட தான் இருப்பான். ஸோ இட் இஸ் ரெஃபரன்ஸ் டு நியூட்ரல். பாசிட்டிவ் சீக்வன்ஸா இருந்தாலும் நெகட்டிவ் சீக்வன்ஸா இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல்ல தான் நம்ம சொல்லுவோம். அதுவே ஜீரோ சீக்வன்ஸா இருந்துச்சுன்னா எஸ், என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் Z0 இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட கிரவுண்டிங் இருக்கும், Zn இருக்கும். ஸோ சாலிட் கிரவுண்டிங்கா? ஸோ Zn இஸ் சாலிட் கிரவுண்ட். இந்த இடத்துல நான் வரைஞ்சது சாலிட் கிரவுண்டுக்கு வரைகிறேன். ரியாக்டன்ஸ் கிரவுண்ட்னா இங்கே ரியாக்டன்ஸை போட்டுக்கணும். ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் எழுதணும். இங்கே எழுதுறது கீழே கிரவுண்டு, கரெக்டா? ஸோ கீழே எழுதுனது என்னன்னா கிரவுண்டுன்னு எழுதணும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் திஸ் இஸ் IR0, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். ஸோ அப்போ இதோட வோல்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா it is negative sequence, zero sequence voltage VR0. Okay, so எப்பவுமே positive sequence, negative sequence with respect to neutral and zero sequence is with respect to ground தான். Okay, zero sequence is always with respect to ground. Positive sequence and negative sequence with respect to neutral. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். So zero sequence is neutral ன்னு சொல்றாங்க. Zero sequence is not at all neutral. It is for ground. கரெக்டா? அப்ப பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இஸ் நாட் கிரவுண்ட், இட் இஸ் நியூட்ரல். ஆக்சுவலி மாத்தி கொடுக்குறாங்க சார். ஓகே, இதை மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி மாத்தி போட்டிருக்கனால ஆப்ஷன் 3மே இட் இஸ் ரூல்ட் அவுட். ஆப்ஷன் ஏ, டி தான் இட் இஸ் கரெக்ட். நன் ஆஃப் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து நன் ஆஃப் த அபவ் தான் சரியான ஆன்சர். ஸோ கிளியரா? ஸோ ஐ ஹோப் இது நேற்று நம்ம லாஸ்ட்ல எழுதியிருந்தோம்ல, ஸோ இதை நம்ம மாற்றிருந்தோம். ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஏதாச்சும் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? ஸோ எல்லாமே நீங்கள் கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸஸில் இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்ஸை எல்லாமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபியூச்சரில் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ், ஃபால்ட் ஏரியாவிலேருந்து இம்பிடன்ஸு, சீக்வன்ஸ் காம்பனன்ஸு, ஸோ இதில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதை வந்து எப்பவுமே ப்ரொசீஜராக நீங்கள் படித்தாதான் இந்த சீக்வன்ஸ் காம்பனன்ஸில் சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களாப்பா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை இந்த ப்ரொசீஜராக கற்றுக்குங்க. ஸோ இனிஷியலாக எப்பவுமே ஒரு ப்ரொசீஜராக கற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணவும் முடிஞ்சுது. நான் நிறைய இடத்துல காமிச்சேன் இதெல்லாம் வராது இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்க. அடுத்ததாக கான்செப்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ உங்களோட அக்யூரசின்றது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும்ப்பா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட்